ஒரு அப்பாவும் பையனும் இருக்காங்க. அந்த பையனுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவம் அதிகமாக வந்துட்டே இருக்கும். அதனால அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவனோட கோவத்தை குறைக்கிறதுக்காக கொஞ்சம் ஆணியும் ஒரு சுத்தியலையும் கொடுத்து, உனக்கு எப்பெல்லாம் கோவம் அதிகமாக வருதோ அப்போல்லாம் நம்ம வீட்டோட பின் செவத்தில் போய் ஒரு ஆணியாக அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அந்த பையனும் ஒரு ஆணியாக அடிக்குன்னா அது வந்து நாளுக்கு நாள் படிப்படியாக குறையுது. முதல் நாள் 10, 7, 5, 2 அது மாதிரி குறைஞ்சு ஒரு நாள் ஒன்றுமே அடிக்கல. அவன் வந்து சந்தோஷமாக சொல்கிறான், இன்றைக்கி யார் மேலேயும் எனக்கு கோவமே படலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, சரி நீ போயிட்டு அடித்த ஆணியெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவனும் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு நான் எல்லா ஆணியும் எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறான். உடனே வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, நீ கோவப்பட்டு ஆணி அடித்த எல்லா ஆணியும் எடுத்துட்ட, சரி எல்லாமே சரிதான், ஆனால் அந்த செவுத்தில் விழுந்த ஓட்டை என்ன பண்ணுறது, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அதே மாதிரி தான் நீ கோவப்பட்டு ஒரு விஷயம் செய்யும்போது அடுத்தவங்களையும் அந்த விஷயம் வந்து இவ்வளோ காயப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவனும் வந்து புரிஞ்சுக்கிட்டு மனசு வந்து அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறான். இனிமேல் யார் மேலேயும் கோவப்பட மாட்டேன், அதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து கோவத்தில் செய்கிற ஒரு விஷயம் அடுத்தவங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றதை யோசிச்சுட்டு நம்ம அந்த விஷயத்தை வந்து செஞ்சால் வந்து நமக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கும் நல்லது. சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.